சாய் தன்ஷிகா நடிப்புல யோகிடா அப்படின்ற படம் உருவாகி இருந்தது. இந்த படத்துடைய ஒரு விழாவுல நடிகர் விஷால் அவர்களும் சாய் தன்ஷிகாவுமே பல மாதங்களாக காதலித்து வருவதாகவும், கூடிய விரைவில் எங்களுடைய திருமணம் பெற்றோர்களின் சம்மதத்தின்படி நடிகர் சங்க கட்டிடத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நடிகர் சங்க கட்டிட வேலைகள் அப்போது முடிவடையாமல் இருந்தது. ஓரிரு மாதங்கள்ல இந்த அறிவிப்பு வழியாகும் நடிகர் சங்க கட்டிட வேலைகளுமே முடிந்துவிடும் அப்படின்னு விஷால் அவர்கள் வாக்கு கொடுத்திருந்தாரு. விஷால் அவர்கள் பத்திரிகையாளர் ரசிகர்களுக்கு மட்டுமே வாக்கு கொடுக்காமல் அவருடைய வருங்கால மனைவியாக போகும் சாய் தன்ஷிகாவிடமுமே இதையேத்தான் சொல்லியிருந்தாரு. ஆனால் பல மாதங்கள் ஆன நிலையில இன்னமுமே நடிகர் சங்க கட்டிடம் முடிக்கப்படாமலேயே இருந்துட்டு இருக்கு. இன்னும் அதில் பல வேலைகள் இருப்பதாக செய்திகளுமே வெளியாக இருக்கு. விஷால் அவர்களிடமும் தன்ஷிகாவிடமுமே ரசிகர்கள் தொடர்ந்து எப்போது உங்கள் திருமணம் அப்படின்ற கேள்வியை முன் வச்சுட்டும் இருக்காங்க. இதனை பற்றி தன்ஷிகா கூட சமீபத்திய யோகிடா பட விழா ஒன்றில் பேசியிருந்தாங்க. எங்க போனாலும் இதே கேள்வியை தான் கேட்கிறாங்க அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. மேலும் பாத்தீங்கன்னா திருமணத்தை பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றியோ தன்ஷிகா அவர்கள் மௌனம் காப்பது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. பத்திரிகையாளர்கள் ஒரு சில பேர் இந்த கல்யாணம் நின்று விட்டதா, உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பலவிதமான கேள்விகளையுமே எழுப்பினாங்க. அத்தனை கேள்விகளுக்கும் மௌனத்தையே பதிலாக கொடுத்திருக்காங்க சாய் தன்ஷிகா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த திருமணம் நின்றுள்ளதாக சொல்லப்படுது. மேலும் இந்த திருமணம் நிற்க முக்கிய காரணம் நடிகர் விஷால் அப்படின்னு சொல்லப்படுவது. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இதை பற்றி சாய் தன்ஷிகா அவர்களே பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசவிருக்கிறார் அப்படின்ற தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.